ஆளுநர் மீது தவறான கருத்தை திணிக்க முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் பாஜகவின் பிரதிநிதியாக செயல்படும் ஆளுநருக்காக பேரவையின் மரபை மாற்ற இயலாது என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் ஆளுநர் வெளிநடப்பு விவகாரத்தில் பாஜக காங்கிரசின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அதனால தான் இப்படிப்பட்ட வெளிப்படை. அது மட்டும் இல்லை, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து முதலமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானமாக கொண்டாடுறாரு. எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்காரு. இன்னொன்று, மேதக ஆளுநர் உரையில் வேறு எந்த கருத்து சொல்ல முடியாது. தேசியம் வாசிக்கப்படலன்னு சொல்லிட்டு வெளியேறாங்க சார். இது ஆளுநர் அவர்கள் இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது. வேண்டாம். தொழில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் 11.9% பொருளாதார வளர்ச்சியை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது. அதுக்கு அடிப்படை காரணம் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு. எனவே இந்த வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி இவற்றை பற்றி ஆளுநர் சொல்லியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்பதற்கு ஒன்றிய அரசினுடைய கணக்கெடுப்பே சரியானதாக உங்களுக்கு 11.9% பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் பொய்யாக சட்டமன்றத்தில் சொல்லுவதற்கு பதிலாக ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். முன்னாலேயே தயாரிக்கப்பட்டு தான் ஏன்னா ஆளுநர் இங்கிருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய உடனேயே அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எல்லாம் திட்டமிடப்பட்ட வேலைகள் தான். எனவே அவங்க முன்னாலே தயாரித்து வச்சிருக்கலாம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டை குறை சொல்ல வேண்டிய எனது தேர்தல் ஆண்டு 2026 தேர்தல் ஆண்டு. இதில் ஆட்சியை பற்றி ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். 11.9% பொருளாதார வளர்ச்சியை மூடி மறைக்க யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அவர் பேசுகின்ற பொழுது அவர் பேச ஆரம்பிச்சு அவரோட வார்த்தை முடிச்சோன்னா மைக் ஆஃப் ஆனோன்னா அவர் உட்கார்ந்துட்டார். அதுக்கு பின்பாக நம்ம பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படி நாங்க இதை பண்றோம், எங்களோட கஸ்டமரி ரைட்டு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. ஒரு கவர்னர் அங்க என்ன கேட்கிறாரு? எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு. தேசிய கீதம் இசைக்கிறதுல மாநில அரசுக்கு ஏன் இந்த பிடிவாதம்? கடைசியில எண்ட் ஆஃப் தி செஷன் தேசிய கீதம் பாடுனாங்க. இல்ல, இட்ஸ் a tradition. பிஜேபி ஏற்கனவே இருக்கு. நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷனை இல்ல ஏடிஎம்கே பீரியட்ல இந்த பிராக்டிஸ் தான் இருக்கு. அண்டர்வர்ல்ட் ட்ரெடிஷன் போது அவுக்கன் இல்ல நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷன் which is breaking some of the constitutional norms we can accept it. ட்ரெடிஷன் என்ன கேக்குறாங்க? தேசிய கீதம் இசைக்கிறதுல என்னங்க புதுசா ட்ரெடிஷனை மாத்த முடியாது? தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் ஈக்குவலாக மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கு. அதை தான் அவர் கேட்கிறாரு. இதை வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் மைக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற பொய் நாக்கூச்சம் இல்லாமல் பேசுகிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஆளுநரை தமிழ்நாடு சட்டப்பேரவை இதுவரை கண்டதில்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி அவர் நடப்பதால் தமிழ்நாடு மக்கள் எப்படிப்பட்ட ஆளுநரை பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர் பிறந்த ஊரில் இருக்கிற சட்டம் ஒழுங்கும், அவர் குடியேறி இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கும், அவர் மாநிலமான பீகாரில் உள்ள கல்வி திறனும் தமிழ்நாட்டுடைய கல்வி திறனும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை பேசினார்னா அவர் ஒரு நல்ல ஆளுநர், படித்தவர் என்று சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.